சில்வர் சாட் செய்திகள். முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து இல்லை, மாநில வருவாயை உயர்த்தி நிர்வாகத்தை நடத்தி வருகிறோம். சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தகவல். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு 7 ஆண்டு சிறை. புதுச்சேரி கோர்ட் அதிரடி தீர்ப்பு. சுகாதார இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க கோரிக்கை. புதுச்சேரிக்கு முழு அதிகாரம் இல்லாத நிலையில் புதுச்சேரி அரசு உள்ளது. மாநில வருவாயினை உயர்த்தி நிர்வாகத்தை சமாளித்து வருகின்றேன் என பேரவையில் உறுப்பினர்கள் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் மானிய கோரிக்கை மீது உறுப்பினர்களின் விவாதம் மற்றும் உறுப்பினர்களின் கேள்விக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளித்தனர். அப்பொழுது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த கால ஆட்சியின் தவறான நிர்வாக நடவடிக்கையால் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 1250 கோடியை செலவிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக பேரவையில் தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, முடிந்தவரை ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த அவர், ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் அரசின் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என வேதனையுடன் பேசினார். மேலும் உறுப்பினர்கள் எல்லா கோரிக்கைகளையும் முன்வைக்கிறீர்கள். புதுச்சேரிக்கு முழு அதிகாரம் இல்லாத நிலையில் புதுச்சேரி அரசு உள்ளது. இதை உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற அவர், மாநில சொந்த வருவாயினை உயர்த்தி வருவதால் மாநில நிர்வாகத்தை சமாளித்து வருகின்றேன் என பேரவையில் ரங்கசாமி பதிலளித்தார். புதுச்சேரியில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் டெய்லருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் குமார் என்கின்ற கபாலி. 53 வயதான இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த 8 வயது சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த பொழுது சிறுமியின் சத்தம் கேட்டு வந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் டெய்லரை பிடித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி செல்வநாதன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று குமார் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 2000 அபராதம் விதித்து நீதிபதி செல்வநாதன் தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் வழங்க அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகினார். கை கழுவ சோப் தரமாட்டாங்க, ஃபினாயில் தரமாட்டாங்க. சுகாதாரத்துறை இயக்குனரை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் 63 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு 8000 முதல் 19000 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு இன்று 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சுகாதாரத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தணிகாச்சலம் கூறுகையில், வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் முறையாக சுகாதாரத்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டோம். இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக எங்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை. 8000 முதல் 19000 வரை மட்டுமே சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஃபெனாயில் வழங்குவதில்லை, கை கழுவ சோப் கூட கொடுப்பதில்லை. இதெல்லாம் முதலமைச்சரை கோரிக்கை வைக்க போனால் முதலமைச்சருக்கு சுகாதார
சுகாதாரத்துறை அதிகாரிகள் தவறான தகவலை கொடுத்து தங்களது வாழ்வாதாரத்தை கெடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் குறைஞ்ச 15 வருஷமாக வேலை செய்கிறாங்க. அதை 2007 பணியாற்றுறாங்க. 2007 அப்படியே சீனியர் பிறகு அப்படியே வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ 2011 வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். ரெண்டாவது, எங்களுக்கு கொரோனாவில் நாங்கள் உயிரை பணம் வச்சு வேலை செய்யணும். அத்தனை பாண்டிச்சேரி மக்களும் வீட்டுக்குள்ளே லாக்டவுனில் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் களத்தில் இறங்கி பணி வேலை செஞ்சோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு கொடுக்கல. 5% இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. போனஸ் கொடுக்கல. சிஎம் ஐயா எல்லாரும் கொடுக்க சொன்னார். ஆனால் அந்த துறையை கொடுக்க மறுக்கிறது. ஒன்று. புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிட கட்டுமான பணியின் பொழுது ஒரு பகுதி இடிந்து விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் புதிய கட்டடம் சண்முகாபுரம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று அதன் ஒரு பகுதி இடிந்து விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவசர கதியில் கட்டப்பட்டு வரும் இந்த கட்டிடம் இடிந்து விழுந்து வருகின்றது. இதன் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வியுடன் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. கட்டிட பகுதி விழும்பொழுது கீழே யாரும் வேலை செய்யாததால் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் இது போன்று தரமற்ற கட்டிடத்தால் பாதிப்பு ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கிறேன். புதுச்சேரியில் சாலையில் தவறவிட்ட ரூபாய் 49 லட்சத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் டீ கடை ஊழியர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி அண்ணா சாலை செட்டி வீதி சந்திப்பில் கேட்பாரற்று பை ஒன்று சாலையோரம் கிடந்தது. அங்குள்ள டீ கடையின் மாஸ்டர் பெரியசாமி மற்றும் உரிமையாளர் பாலமுருகன் அருகிலிருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரையும் உடன் அழைத்து வந்து அந்த பையை திறந்து பார்த்தபொழுது அதில் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் அதிக அளவில் இருந்தன. இதையடுத்து பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். தவறவிட்ட பணம் வெங்கடா நகரை சேர்ந்த சங்கர் போர்வால் தனது பணம் வங்கியில் செலுத்த சென்றபொழுது தவறி விழுந்தது என கண்டறியப்பட்டது. இந்நிலையில் நேர்மையாக பணத்தை ஒப்படைத்த டீ கடையின் மாஸ்டர் பெரியசாமி மற்றும் உரிமையாளர் பாலமுருகன், ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோரையும் காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் தலைமையில் பெரிய கடை காவல்துறை அதிகாரிகள் சால்வை அணிவித்தும் பாராட்டு சான்றிதழ் கொடுத்தும் கௌரவப்படுத்தி பாராட்டு தெரிவித்தனர். அண்ணா சாலை செட்டி ஸ்ட்ரீட் அங்கே ஒரு பேக் இருந்தது. அண்ணா சாலை செட்டி ஸ்ட்ரீட்டு அங்கேருந்து ஒரு பேக்கை வந்து இவங்களாம் எடுத்து பார்க்கும்போது பணம் இருந்தது. அதை வந்து நேர்மையான முறையில் நம்ம கிராம போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு தகவல் சொன்னாங்க. அமௌண்ட் 49 லட்சம். பட் அதை இங்கே எட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் எண்ணி பார்க்கும்போது 49 லட்சம் அதை நம்மகிட்ட வந்து நேர்மையான முறையில் ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோட ஓனர் யார் கண்டுபிடிச்சி பட் அதை எஃப்ஐஆர் போட்டு நம்ம வந்து கலெக்டர் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ அது யாருன்னு தெரிஞ்செடுத்து அதை ஒன்றும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை. அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்குது. பட் இவங்களை வந்து இப்போ வந்து எஸ்பி மேடம் வந்து இவங்களுடைய நேர்மை நாணயத்தை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு ஷால் கொடுத்து அவங்க வந்து கௌரவம் செஞ்சுருக்கு. BIS ஹால்மார்க் தங்கம் விற்பனை குறித்து நகைக்கடை உரிமையாளர்களுக்கு சென்னை BIS கிளை நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நகைக்கடை வியாபாரிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் BIS ஹால்மார்க் உள்ள தங்கங்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது சம்பந்தமாக தங்க வியாபாரிகளுக்கு மற்றும் கடைக்காரர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை BIS கிளை நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சர்க்குரு ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் BIS கிளை சென்னை நிறுவன இயக்குனர் பவானி மற்றும் துணை இயக்குனர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கு நகைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதில் BIS ஹால்மார்க் உள்ள தங்கங்களை மட்டுமே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அடுத்தது HUID இதன் முக்கியத்துவம் மற்றும் BIS குறித்த ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் செய்து எவ்வாறு விழிப்புணர்வுடன் அதை கையாள்வது என்பது குறித்தும் விவரமாக எடுத்துக் கூறப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள தங்க நகைக்கடை வியாபாரிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
ஃபைன் கோல்டுங்கிறது 999 கிரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் கோல்டுங்கிறது 995. Anybody who knows who is having a தொழிற்போட்டி காரணமாக பிரியாணி பிரதர்ஸ் ஹோட்டல் பிரியாணியில் புழுக்கள் இருந்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வீடியோ முழுவதும் பொய்யானது, சதி திட்டம். இதை யாரும் நம்ப வேண்டாம் என பிரியாணி பிரதர்ஸ் கிளையின் நிர்வாகி ரகு கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி 45 அடி சாலையில் பிரியாணி பிரதர்ஸ் என்ற ஹோட்டல் இயங்கி வருகிறது. இந்த ஹோட்டலில் வாங்கிய பிரியாணி தரமில்லாமல் மற்றும் புழுக்கள் இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக பரவி வந்தது. இதனால் பலரும் தற்பொழுது அந்த ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட செல்லாமல் தவிர்த்து வருவதால் வியாபாரம் மிகவும் சரிவடைந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பிரியாணி பிரதர்ஸ் கிளை நிர்வாகி ரகு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, புதுச்சேரியில் பிரியாணி பிரதர்ஸ் என்ற கிளை தொடங்கப்பட்டதிலிருந்து வெளிப்படையாக அனைவரும் பார்க்கும் வகையில் வெளியில் வைத்து பிரியாணி தயார் செய்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறி வருகிறோம். ஆனால் சில விஷமிகள் தொழிற்போட்டி காரணமாக தங்களது பிரியாணியில் புழுக்கள் இருந்ததாக வேறு கடையில் வாங்கிய பிரியாணியை வீடியோ எடுத்து அவை பிரியாணி பிரதர்ஸ் கடையில் வாங்கியது போல சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வீடியோ எந்த விதத்திலும் உண்மை இல்லை என்று கூறிய அவர், முழுக்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே தங்கள் நிறுவனம் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். எனவே எப்பொழுதும் போல் வாடிக்கையாளர்கள் தமக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்ம கடையோட தானே முதல்ல தெரியல. நைட்டு அதுவும் கடை அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடை மூடி இருந்த ஒரு டைமில் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு ஏதோ புழு இருக்குது அது இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு சாத்தியமான விஷயமே இல்லாத ஒரு விஷயத்த காமிச்சு நம்ம கடையோட பேரை இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 நாளாக போட்டுட்ருக்காங்க. இப்போவுமே நான் இதுக்காக பயந்துட்டோ இல்லை இதுக்காகவோ நான் அவங்கள்ட்ட கொடுக்கல. நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம கடையில் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியுமே வெளியில் வச்சு கஸ்டமர் கண்ணு முன்னாடி தான் நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். இது எதுலேயுமே ஒளிவு முறையும் கிடையாது. ஸோ இந்த ஃபேக் நியூஸை நான் போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போயிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கும் எல்லாத்தோட ப்ரூஃபும் காமிச்சிட்டேன். இதில் எந்த விதமான ஒளிமுறையும் கிடையாது. நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து பியூராக பக்கா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. புதுச்சேரி மாநில அளவிலான டேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி மாநில அளவிலான டேக்வாண்டோ பெல்ட் தேர்வு நடைபெற்றது. தனித்தனி பெல்ட் பிரிவுகளில் மஞ்சள், பச்சை, நீலம், சிவப்பு போன்ற பல பெல்ட் தேர்வுகள் நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினார். சிறப்பு வாய்ந்த இக்கலையை பயின்ற மாணவர்கள் வாழ்வில் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என, தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் மனதை திடமாக வைத்துக் கொள்ள இக்கலை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அறிவுரைகளை வழங்கி மென்மேலும் வளர வேண்டும் என்று பாராட்டி ஊக்கப்படுத்தினார். உடன் மாஸ்டர் ஆனந்த், உறுப்பினர்கள் கோபிநாத், ஸ்ரீதர், புதுச்சேரி மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கழக சகோதரர் ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மதியம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை குருக்களால் யாகசாலை மற்றும் மகாமேரு பிரதிஷ்டை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக 20ஆம் பட்டம் குருமகா சந்திதானங்கள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் தவத்திரு ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆறுமுக பெருமானுக்கு வேல் சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டியை கையில் ஏந்தி கோயிலை வலம் வந்தனர். விழாவில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செல்வ கணபதி, வேல்முருகன், நாராயணபுரம் ஆறுமுகம், வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியம், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தமன், கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் உட்பட ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளை முன்னூர் சரவணன் குருக்கள் சிறப்பாக செய்திருந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து இல்லை, மாநில வருவாயை உயர்த்தி நிர்வாகத்தை நடத்தி வருகிறோம். சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தகவல். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு 7 ஆண்டு சிறை. புதுச்சேரி கோர்ட் அதிரடி தீர்ப்பு. சுகாதார இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.